அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் பபிதாசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, யாரும் சொல்லாத ரகசியத்தில் மகர ராசி அல்லது மகர லக்கணக்காரோடைய வாழ்க்கை துணை ரகசியம் தான் பார்க்க போகிறோம். முழுக்க இந்த வீடியோவில் நம்ம யாருமே சொல்லாத ரகசியத்தை தான் சொல்ல போகிறோம். அதனால் தயவு செஞ்சு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அவங்கெல்லாம் ஜோதிடர். அப்போ நீங்கள் என்னை பார்த்து கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜோதிடராக இல்லைன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் ஜோதிடர் கிடையாது, நான் தீர்க்கதரிசி. ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சதை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதனால் தயவு செஞ்சு முழுசாக இந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க. மகர ராசி அல்லது மகர லக்கணத்தில் பிறந்துட்டாவே உங்களுக்கு உண்டான கிரகம் பார்த்தீங்கன்னா, மகர ராசி அல்லது மகர லக்கணம். இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம், அதாவது சொந்தமான கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா, சொந்த கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா சனி கிரகம் மட்டும்தான். நல்லா தெரிஞ்சுங்க, இந்த வீட்டுக்கு சொந்தமான கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா சனி கிரகம் மட்டும்தான். இந்த சனி கிரகத்துக்கு 2 நட்பு கிரகங்கள் இருக்கு. சரிங்களா? ஒன்று பார்த்தீங்கன்னா ராகு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேது. சரிங்களா? இவங்க 2 பேரும் தான் இந்த சனி கிரகத்துக்கு நட்பு கிரகங்கள். இவங்க நட்பு கிரகங்கள் மட்டும்தான் கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. இவங்க தான் உங்களுக்கு யோக கிரகங்களும், இவங்க தான் உங்களுக்கு வாழ்க்கை துணையாகவும் வரப்போறாங்க. சரிங்களா? இப்போ இவங்க தான் உங்களுக்கு யோக கிரகங்கள் நான் சொல்லிட்டேன். இந்த யோக கிரகங்கள் தசை எப்போ நடக்கும் கேட்டிங்கன்னா, ஒரு தசையானது இங்கே இருக்க மேலே இருக்கிற ராகு தசையானது இளமை காலத்திலையும், இங்கே இருக்க கேது தசையானது முதுமை காலத்திலையும் நடக்கும். சரிங்களா? இந்த தசை நடக்கும்போது மட்டும்தான், அதாவது இந்த 2 கிரகங்கள் தசை நடக்கும்போது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வம், அதாவது செல்வாக்கு, புகழ் பதவி பட்டம் எல்லாமே உங்களை தேடி வரும். அதுக்கு இந்த 2 தசை நடக்கணும். சரிங்களா? இந்த 2 தசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் மட்டும்தான் இது எல்லாமே உங்களை தேடி வரும். சரிங்களா? இது காலச்சக்கரம். மொத்தம் நல்லா தெரிஞ்சுங்க, மொத்தம் 12 வீடு சொல்லி வச்சிருப்பாங்க. மொத்தமா இருக்கிறதே 10 கிரகம் தான், இதுல 12 வீடு வேற சொல்லி வச்சிருக்காங்க. இங்க எல்லாம் ஜோதிடம்லாம் உருட்டு இருக்கே அப்பா. இப்ப இதுல சனியோட வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலே இந்த வீடு தான். சரிங்களா? இந்த வீடு மகர வீடு. மகரத்துக்கு உண்டான கிரகம் பார்த்தீங்கன்னா சனி. சரிங்களா? அப்ப இங்க இருக்கிற வீடு சனியோட வீடு இல்லையான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த வீட்டுக்கு சனிக்கு சொந்தமே கிடையாது. சனி பட் 2 கிரகம் இது, அதாவது 2 வீட்டுக்கு இங்க சொந்தமாக தான் இருக்கு. ஆனா இந்த வீட்டுக்கு சொந்தமான கிரகம் கிடையாது. மீன வீட்டுக்கு சனி கிரகம் வரும். சரிங்களா? மீனத்துக்கு சனி கொஞ்சம் கொஞ்சமா பொருந்தி போகும். அதாவது பொருந்தி இல்லை, முழுசாவே வரும், கிட்டத்தட்ட நெருங்கி வரும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நட்பு கிரகங்கள் வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க ராகு மற்றும் கேது இருக்கு. அப்ப இந்த ராகுக்கு இங்க வீடு இல்லையான்னு நினைச்சீங்கன்னா அந்த 12 கட்டத்துல, அல்லது இங்க கேதுக்கு கேட்டீங்கன்னா இங்க வீடு இல்லையான்னு நினைச்சீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. இந்த 2 கிரகங்களுக்குமே ராகு மற்றும் கேது, இந்த 2 கிரகங்களுக்குமே இங்க இருக்க 12 கட்டத்துல வீடு இருக்கு. சோ ஆனா இங்க உள்ள பெரும்பாலான ஜோதிடர்கள் அதை மறைச்சிட்டாங்க. சரிங்களா? பெரும்பாலான ஜோதிடர்கள் மறைச்சிட்டாங்க. பெரும்பாலான ஜோதிடர் ஒரு சில ஜோதிடர் தெரியுது, இந்த விஷயம் தெரியுது, ஆனா அவங்க மற்றவங்களுக்கு சொல்லித்தர மாட்டேன்னு சொல்றாங்க. இதனால அவங்க அதிகமா பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும். சரிங்களா? பெரும்பாலான ஜோதிடருக்கு இந்த மாதிரி விஷயம் நிறைய தெரியுது இல்ல, அது நானே ஒத்துக்கிறேன், எனக்கும் தெரியும். ஆனா ஒரு சில ஜோதிடருக்கு கண்டிப்பா அது தெரியுது, அந்த விஷயம் தெரியுது, ஆனா அவங்க உங்களுக்கு சொல்லித்தர மாட்டேன்னு சொல்றாங்க. வெளியும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க, மற்றவங்களும் சொல்லி தரவும் மாட்டேன்னு சொல்றாங்க. இப்ப ராகுவுடைய வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா, இதுல இந்த வீடு தான் ராகுவுடைய வீடு. இப்ப கேதுவுடைய வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் கேதுவுடைய வீடு. சரிங்களா? இந்த வீட்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா விருச்சகம். இந்த வீட்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா, சாரி மாற்றி எழுதிட்டேன். இந்த வீட்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா விருச்சகம். இந்த வீட்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா துலாம். சரிங்களா?
நல்லா தெரிஞ்சுங்க. மொத்தமா இருக்கிறதே 10 கிரகங்கள். அந்த 10 கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வீடு இதுல கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா எக்ஸ்ட்ரா இதுல 2 வீடு இருக்கும். நல்லா கவனிச்சுங்க. எக்ஸ்ட்ரா இதுல 2 வீடு இருக்கும். இப்ப சுக்கிரன் எடுத்தீங்கன்னா அது இந்த வீட்டுக்கு மட்டும் தான் சொந்தமா வரும். இப்ப கடகத்தை எடுத்தீங்கன்னா அது இந்த வீட்டுக்கு மட்டும் தான் சொந்தமா வரும். இங்க சூரியன் எடுத்துட்டீங்கன்னா இப்ப சிம்ம வீட்டுக்கு மட்டும் தான் அது சொந்தமா வரும். இங்க இருக்கிற சந்திரன் எடுத்துட்டா கடக வீட்டுக்கு மட்டும் தான் சொந்தமா வரும். இங்க இருக்க சூரியனை நீங்க எடுத்தீங்கன்னா அது சிம்ம வீட்டுக்கு மட்டும்தான் சொந்தமா வரும். மித்த எந்த வீட்டுக்கும் அது கரெக்டா பொருந்தி வராது. சரிங்களா? பொருந்தி வராதுல்ல. ஏன்னா நம்ம இங்க இருந்து அதாவது நம்ம இருக்கக்கூடிய பூமியில இருந்து பார்த்தோம்னா ஒரு சூரியன் தான் தெரியும், ஒரு சந்திரன் தான் தெரியும். ஏன்னா இங்க உள்ள ஜோதிடர்கள் நிறைய விஷயத்த மறைச்சு வச்சுட்டாங்க ஆல்ரெடி. அவங்களோட சுய லாபத்துக்காண்டி இங்க உள்ள நிறைய விஷயங்களை மறைச்சிட்டாங்க. அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்தாதான் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை துணை ரகசியத்தை தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இப்போ உங்களோட வாழ்க்கை துணை யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் மட்டும் தான். அதாவது ராகுவும் சரி கேதுவும் சரி இவங்க 2 பேர் தான் உங்களுக்கு வாழ்க்கை துணையாகவும் வரப்போறாங்க. இப்போ மகரம் மகரம் ராசி அல்லது லக்னம். இந்த வீட்டுக்கு எந்த கிரகம் அதிபதி பார்த்தீங்கன்னா சனி கிரகம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விருச்சிகம் ராசி அல்லது லக்னம். இந்த வீட்டுக்கு எந்த கிரகம் அதிபதி பார்த்தீங்கன்னா ராகு. சரிங்களா? இந்த வீடு துலாம். இந்த வீட்டுக்கு எந்த கிரகம் அதிபதி பார்த்தீங்கன்னா கேது கிரகம். துலாம் ராசி அல்லது லக்னம். இந்த வீட்டுக்கு கேது. சரிங்களா? இப்ப நீங்க மகர ராசி அல்லது மகர லக்கணத்துல பிறந்துட்டாவே நீங்க மகர ராசி அல்லது மகர லக்கணத்துல நீங்க பிறந்துட்டாவே இவங்க 2 பேர்த்தையும் மட்டும்தான் நீங்க கல்யாணம் பண்ணணும். சரிங்களா? அப்படி பண்ணா மட்டும்தான் நீங்க கல்யாணம் பண்ணின நாள்ல இருந்து அதாவது நீங்க சாகு வரைக்கும் ஒன்னா இருக்க முடியும். அப்படி இல்லாட்டா உங்களோட வாழ்க்கையில சண்டை சச்சரவு கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கும். நீங்க மகர ராசியா இருந்துட்டீங்கன்னா இங்க இருக்கிற விருச்சிக ராசிக்காரவளை கல்யாணம் பண்ணிக்கலாம், அல்லது இங்க இருக்கிற துலாம் ராசிக்காரவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்க மகர லக்கணமா இருந்துட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க மகர லக்கணமா இருந்துட்டீங்கன்னா இங்க இருக்கிற விருச்சிக லக்கணக்காரவளை கல்யாணம் பண்ணிக்கலாம், அல்லது இங்க இருக்கிற துலாம் லக்கணக்காரவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். 2 பேத்துல யாராச்சும் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்க உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஏன் நாங்க மகர ராசி அல்லது மகர லக்கணக்காரங்களாம் ஒரு சந்தேகம் வரும், ஏன் நாங்க இவங்க 2 பேர்த்த மட்டும் திருமணம் அதாவது கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏன் இங்க இருக்கவங்க யாரும் எங்களுக்கு செட் ஆகாதா அப்படி நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய அருமை பெருமைகளை அதாவது உங்களோட அருமைகளையும் பெருமைகளையும் தெரிஞ்சு நடக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அது இவங்க 2 பேர் மட்டும்தான். அதே மாதிரி நீங்க என்ன சொன்னாலும் டிங்கி டிங்குன்னு தலையாட்டக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அது இவங்க 2 பேர் மட்டும்தான். மித்த யாரும் இங்க இருக்கவங்க யாருமே கிடையாது. சரிங்களா? அவங்கெல்லாம் உங்களோட குணங்கள் பிடிக்காது. தெரிஞ்சுங்க, உங்களோட செயல்பாடுகள் பிடிக்காது, உங்களுடைய குணங்களும் பிடிக்காது இங்க இருக்கிற யாருக்கும். அதே மாதிரி உங்களோட செயல்பாடுகளும் பிடிக்காது இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே. இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் உங்களோட குணங்களும் பிடிக்கும், உங்க செயல்பாடுகளும் பிடிக்கும். ஸோ அதனாலதான் சொல்றேன், இவங்களை நீங்க கல்யாணம் பண்ணும்போது மட்டும்தான் உங்களோட இல்லற வாழ்க்கையில நீங்க கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நீங்க சாகு வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம். இதை தவிர இவங்க 2 பேர்த்த தவிர இங்க இருக்கிற யாரையாச்சும் நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அந்த கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் வரதான் நல்லா இருப்பீங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கோர்ட்டு வாசல்ல போய் நிற்பீங்க. இல்லாட்டா சண்டை அதாவது சாகு வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே அமைதியா இருப்பீங்க. அமைதியா இருக்க மாட்டீங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க, இல்லது வெட்டுக்குத்து ஆயிரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைக்கு நீங்க போகக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு நான் இந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நீங்க போயிடக்கூடாது. நீங்க தப்பான நபர்களை உங்களுக்கு அதாவது உங்களோட குணங்கள் அல்லது உங்களோட செயல்பாடுகள் பிடிக்காத நபர்களை
நீங்க திருமணம் செய்யக்கூடாது அந்த ஒரு காரணத்தினால தான் நான் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்கள தவிர நீங்க யாராச்சும் இவங்க 2 பேர்த்த தவிர இங்க இருக்கிற யாராச்சும் நீங்க கல்யாணம் பண்ணினா கண்டிப்பா பிரச்சனை வரத்தான் செய்யும். அதை நீங்க சமாளிச்சு தான் ஆகணும். நீங்க அதுக்கு பேசாம இவங்களே நீங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம். இங்க இருக்க விருச்சிக ராசிக்காரர்களையும் அல்லது இங்க இருக்க அதாவது விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னக்காரர்களையும் அல்லது துலா ராசி அல்லது துலா லக்னக்காரர்களையும் கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம். இப்படி நீங்க கல்யாணம் பண்ணும்போது மட்டும்தான் உங்களோட இல்லற வாழ்க்கையில சண்டை சச்சரவு எதுவுமே வராது. நீங்க கல்யாணம் பண்ண நாள் முதல்ல இருந்து நீங்க சாகு வரைக்கும் சண்டை சச்சரவு அப்படி சொல்ற அளவுக்கு அந்த பேச்சுக்கே அங்கே இடமே இருக்காது. சரிங்களா? இதை தவிர நீங்க மாத்தி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும். சரிங்களா? இப்ப நீங்க மகர லக்கணமா இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய பிளட் குரூப் பாத்தீங்கன்னா O பாசிட்டிவ். இதே நீங்க துலா லக்கணமா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு உரிய பிளட் குரூப் பாத்தீங்கன்னா A பாசிட்டிவ். இதே விருச்சிகமா இருந்துட்டா விருச்சிக லக்கணமா இருந்துட்டா இவங்களுடைய பிளட் குரூப் பாத்தீங்கன்னா B பாசிட்டிவ். இதே சனியோட மாசம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாசம். இதே கேதுவுடைய மாசம் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாசம். இதே ராகுடைய மாசம் பார்த்தீங்கன்னா பங்குனி மாசம். சரிங்களா? பங்குனி மாசம். ஆனா இதெல்லாம் கிரகங்களோட நான் சொல்றது எல்லாமே கிரகங்களுடைய உண்மையான மாசங்கள். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த மாசங்கள் சரியா வருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சரியா வராது. ஏன்னா இங்க உள்ள ஜோதிடர்கள் அனைத்தையுமே தவறாகத்தான் மாற்றி வச்சிருக்காங்க. அதன்படி இதுவும் தவறாகத்தான் வரும். சரிங்களா? இப்ப சனிக்கு 2 நட்பு கிரகங்கள் சொல்லிட்டேன். சனிக்கு நட்பு கிரகங்கள் 2 கிரகங்கள் சொல்லிட்டேன். அது நட்பு கிரகங்கள், அதுதான் யோக கிரகங்கள், அதுதான் அவங்க தான் இல்லற வாழ்க்கைக்கும் வரக்கூடிய நபர்கள்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த சனியோட இந்த ராகு அல்லது கேது இணைஞ்சு அப்படி நபர்கள் பிறக்கத்தான் செய்கிறாங்க. ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான். அதுக்கு யோகமான கிரக சேர்க்கை அல்லது நட்பு கிரக சேர்க்கைனே சொல்லலாம். அப்படி பிறந்த நபர்கள் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இது ராசி ப்ளஸ் லக்னம். இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா சனி ப்ளஸ் ராகு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சனி ப்ளஸ் கேது. மூணாவது பார்த்தீங்கன்னா ராகு ப்ளஸ் சனி. நாலாவது பார்த்தீங்கன்னா கேது ப்ளஸ் சனி. இது 4மே நட்பு கிரகச்சேர்க்கை தான். இது 4மே ஓரளவு யோகமான கிரகச்சேர்க்கை தான். ஆனால் இந்த யோகமான கிரகச்சேர்க்கை ரொம்ப யோகமான கிரகச்சேர்க்கை எதுன்னு கேட்டிங்கன்னா இது 2 மட்டும்தான். இது 2 மட்டும்தான் யோகமான கிரகச்சேர்க்கை. இந்த யோகமான கிரகச்சேர்க்கையிலே பிறந்து அவங்கெல்லாம் இந்த மாதம் புரட்டாசி மாதம் அல்லது ஐப்பசி மாதமோ அல்லது பங்குனி மாதமோ இந்த 4 கிரகச்சேர்க்கை நபர்கள் இருக்க 3 மாதத்தில் ஏதாவது ஒரு மாதத்தில் இந்த கிரகச்சேர்க்கை அந்த நபர்கள் பிறந்து வந்துட்டாங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப யோகத்தில் பிறந்த நபர்கள் தான். அதில் சந்தேகமே வேணாம் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ மகர ராசி அல்லது மகர லக்கணத்தை பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி தான், பெண்களாக இருந்தாலும் சரி தான், உங்களுக்காட்டி மறுபடியும் ஒரு முறை நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுங்க. நீங்கள் மகர ராசிக்காரர்களாக இருந்துட்டீங்கன்னா இங்கே இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், அல்லது இங்கே இருக்க துலாம் ராசிக்காரர்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதே நீங்கள் மகர லக்கணத்தில் பிறந்துட்டுனா இங்கே இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். விருச்சிக லக்கணக்காரர்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், அல்லது இங்கே இருக்க துலாம் லக்கணக்காரர்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படி கல்யாணம் பண்ணும்போது மட்டும்தான் உங்களோட இல்லற வாழ்க்கையில் எந்த ஒரு சண்டையோ அல்லது சச்சரவோ எதுவுமே வராது. இதுக்கு நீங்கள் விதிக்கு மாறாக நீங்கள் செயல்படும் போது மட்டும்தான் உங்களோட இல்லற வாழ்க்கையில் அங்கே சண்டை அல்லது சச்சரவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது கடைசி வரைக்கும். சரிங்களா? இங்கே நான் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். எனக்கு எவ்வளோ விஷயம் தெரியுமோ அந்த விஷயத்தப்பெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது போல் பல அருமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய புதன்குரு ஆஸ்ட்ராலஜி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அங்கே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. பாய். மீண்டும் புதிய ஒரு தலைப்பில் சந்திப்போம்.